மக்கள் தயவு செஞ்சு இந்த வெளிநாட்டு பயணம் போகிற நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் போயிட்டு பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்க, அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் அந்த தடைகளையும் தாமதத்தையும் நீக்கி தரக்கூடிய வல்லமை அந்த சில்கூர் பாலாஜி இருக்குது. கண்கூடான உண்மை. கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரியலையே தவிர்த்து 50-60 வருஷமாக அந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. சாதாரணமாக இந்த கோயில் நீ பெருசாக அந்த அந்த ஏரியா டெவலப் ஆகிடுச்சு. கோயில் பழமை மாறாமல் அப்படி தான் இருக்குது. ஏரியா ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கூட்டங்கள் கட்டுக்கடங்காமல் வந்துனே இருக்காங்க. நான் ஸ்டாப்பு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால முடியல. இன்னும் சாட்டர்டே சண்டேலாம் போயிட்டிங்கன்னா பல மடங்கு கியூவில் நிற்கிற அந்தளவுக்கு கட்டுப்படுத்த முடியல. அப்போ அவ்வளோ பேருக்கு அந்த எண்ணங்களுடைய செயல்பாடுகள் அந்த பெருமாள் நிறைவேற்றி தராது. எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். ஒரு விஷயம் நமக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு சங்கல்பம் நம்முடைய கோரிக்கை நிறைவேறுதுன்னா அது வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு எந்த வித சங்கடத்தெல்லாம் வேண்டிக்கிறாங்க. அங்கே ஐயா A1 விசா கிடைக்கல, இந்த விசா கிடைக்கல, எனக்கு சிட்டிசன் கிடைக்கல, நான் இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், அவர் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுற தெய்வம் பெருமாள் அவர். ஆனால் பெரும்பான்மை மக்கள் இந்த பாஸ்போர்ட்டு விசா சம்மந்தமாக போனதுனாலே அவர் பாஸ்போர்ட்டு சாமியை பெருமாள் ஆக்கிட்டாங்க, விசா பெருமாள் ஆக்கிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, என்னுடைய குரு சொன்ன விஷயம், அங்கே எல்லா விஷயம் சங்கல்பம் வைக்கலாம். ஒரே ஒற்றை கோரிக்கை தான் வைக்கணும். அவர்கிட்ட எனக்கு 10 விஷயம் வேணும், 20 விஷயம் எல்லாம் கேட்கக்கூடாது. பெருமாளே எனக்கு இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தா என் லைஃப் நல்லாயிருக்கும், எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா என் லைஃப் செட்டில் ஆகிடும், நான் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறை கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி நோய் தாக்கு இருக்குது, இதை தீர்த்து வச்சா நான் நல்லபடியாக இருப்பேன், எனக்கு பொருளாதார சிக்கல் இருக்குது அப்படின்னு எந்த கோரிக்கை வேணால் அவர்கிட்ட வைக்கலாம். எல்லா கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக தான் சில்கூர் பாலாஜி இருக்கார். ஆனாலும் மக்கள் பெரும்பான்மையை அந்த எண்ணத்தை வச்சனால இன்றைக்கு வரைக்கும் அது செயல்பட்டு அவ்வளோ பேர் நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஒன்றா சுற்றுறாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக் கொடுக்குறாங்கப்பா, நீ எல்லாம் செட் ஆகணுமா, முதல்ல வா என் கூட சுற்றிரு, நான் 108 சுற்றி முடிச்சிடுறேன், நீ 11 சுற்றி ஆரம்பின்னு சொல்லி இப்படி அவங்களுக்குள்ள அதை கம்யூனிகேட் பண்ணி ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணி எந்த வித ஒரு மனமாச்சரியமும் இல்லாமல் அமைதியாக ஒற்றுமையாக அந்த 108 சுற்றும்போது நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. எந்த கெடுபடியும் கிடையாது.